ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாலிட்டி டெஸ்ட் ஒரு அஞ்சு கொஷினு பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஸோ அந்த டாப்பிக்லேருந்து ஒரு அஞ்சு கொஷினு, நிறைய கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி தான். ஸோ ஒரு 5 கொஷின் மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்முலேட்டட் அண்டர் விச் பிளான்? ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ அவங்களுடைய இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியானது அமைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இவங்க மார்ச் மாதம் 24ஆம் தேதி 1946 வந்திருப்பாங்க. மே மாதம் 16ஆம் தேதி 1946 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 3 நபர்கள் கொண்ட குழு, லார்ட் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஒரு கொஷின் பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்துடலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் போது அதன் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? முதல் கூட்டம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடந்தது. ஓகேவா? முதல் கூட்டத்தின் போது அதன் தற்காலிக தலைவர், ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரவரி பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டூரிங் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். டெம்பரவரிங்கிற வார்த்தை முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது வந்து ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ், அதாவது ஓல்டஸ்ட் மெம்பரை தேர்ந்தெடுக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரொப்போஸ்டு பை கிரிபால்னி. ஸோ இது இந்த பாயிண்ட்லாம் நம்ம இந்த ஒரு கொஷின் பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்த கொஷின், ஹூ ஃபர்ஸ்ட் புட் ஃபார்வர்ட் த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா இன் 1934? 1934 இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பு நிர்ணய சபை என்ற கருத்தை முதலில் முன்மொழிந்தவர். அப்போ 1934 யார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பற்றி முதல்ல வந்து அதை வந்து எடுத்து சொல்கிறாரு. அதை வந்து முன்மொழிகிறது யார் அப்படின்னா எம்என் ராய் அவர்கள். எம்என் ராய். ஸோ இந்த இது நமக்கு ஞாபகம் வர்றப்ப நான் முதல்லயே சொல்லியிருந்தது தான். 1934 எம்என் ராய் என்ன சொல்கிறாரு? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. 1935 ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு? வித்தவுட் அவுட் சைடர்ஸ் இன்டர்ஃபரன்ஸ், அந்த உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்களித்து ஒரு மூலியமாக அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும்னா சொல்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட்லாம் இந்த கொஸ்டின் பார்த்தா இதெல்லாம் நமக்கு வரணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். ஸோ 7 பேர் கொண்ட குழு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் அது அமைக்கப்பட்டிருக்கும். ஆகஸ்ட் 30 அதனுடைய முதல் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த 7 பேர் யாரு? டாக்டர் அம்பேத்கர் சேர்மனாக இருந்திருப்பார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்கிறோம். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால் சுவாமி ஐயங்கார், முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, அதுக்கப்புறம் என் மாதவராவ் he replaced BL மீட்டர் who resigned due to ill health. அந்த பாயிண்ட் வரணும். யாருக்கு பதிலாக? டிடி கிருஷ்ணமாச்சாரி. he replaced DP கைத்தான் who passed away. அவர் இறந்துருப்பாரு 1948 இறந்ததுனால டிடி கிருஷ்ணமாச்சாரி உள்ள வர்றாரு. இப்போ யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க அதெல்லாம் டீட்டெயில்டு அந்த நம்ம வீடியோலேயே பாலிட்டி வீடியோலேயே அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இங்கேயும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். ஓகேவா? when did the constituent assembly of India adopt the constitution? ஸோ இது நம்ம சொல்லியிருப்போம். சம்விதான் திவாஸ்னே நம்ம இதில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். சம்விதான் திவாஸ் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இல்லாட்டி நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேஷனல் லா டே 26 நவம்பர் 1949 அன்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்மளுடைய அரசியல் அமைப்பை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ 299 பேர் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 284 பேர் கையெழுத்திட்டு அது வந்து அடாப்ஷன் நடக்குது. அப்போ அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 26 நவம்பர் 1949. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.